சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. நீங்க காப்பகத்துல இருந்து வரீங்களா? ஆமா சார். ஆமா சார். யோ செக்யூரிட்டி சார், அதான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சுல, வண்டியில ஏத்தாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வண்டியில ஏத்து போ. சார் அவங்க தான் சார் லோடு ஏத்த வேணாம்னு சொன்னாங்க, அதான் ஏத்தாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது ஏத்த வேணாம்னு சொன்னாங்களா? ஆ. ஹலோ மேடம், இன்னைக்கு ஒன் டே ப்ரொடக்ஷன் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், ஏன் ஏத்த வேணாம்னு சொல்றீங்க? இல்ல சார், இதெல்லாம் உங்க மகேஷ் சார் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஓஹோ. ஏம்பா செக்யூரிட்டி சார், அதான் மகேஷ் சார் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானயா? பண்ணிட்டு சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. வருவாரு. இதை செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இதோ இதுவும். அன்பு சார் சொல்லுங்க சார். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். எங்களுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்க தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா சார், இன்னைக்கு பார்த்த வேலை எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு சார். அது நீங்க தைச்சு முடிச்ச பீஸ்லயே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக தானே ஒர்க் பண்றோம்னு நினைக்காம அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா தச்சு கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்காக நினைச்சதான் சார் வேலை பார்த்தோம். பாதி சம்பளம்லாம் நினைக்கவே இல்லை சார், அப்படி தோணவே இல்லை சார். புரியுது அன்பு. இப்ப ஆசிரமத்துல இருந்து வண்டி வந்திருக்கு, நாம ஸ்டிச் பண்ண பீசஸ் எல்லாம் பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கோம். அதெல்லாம் அவங்க வண்டியில லோட் பண்ணணும். வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிடலாம் சார், உடனே வரும். அன்பு வா போலாம். இல்ல முத்து, அன்பும் நீயும் மட்டும் வந்தா பத்தாது, இங்க இருக்கிற எல்லாருமே வரணும். எல்லாருமா? எதுக்கு சார் எல்லாரும்? அந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கிறவங்க ஏன் கையால எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன், ஹார்ட் ஒர்க், லவ், சப்போர்ட் இவ்ளோ இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் உங்க எல்லாரையும் வர சொல்றேன். அதெல்லாம் எதுக்கு சார்? இத செய்யணும்னு ஒரு அடி முன்னால எடுத்து வச்சது நீங்கதான். நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி வந்தோம், அம்பிட்டுதே சார். அதுதான் முக்கியம் ஆனந்தி. ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்ளோ பேர் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த வேலையில எல்லாருக்கும் பங்கிருக்கும் போது அதுக்கான ரெகக்னிஷன்லயும் பங்கிருக்கணும்ல. ஆசிரமத்துல இருந்து நாம கொடுக்க போற திங்ஸை வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா அவங்களுக்கு கொடுக்கணும். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. சார் நீங்க லிஃப்ட்ல வாங்க சார், நாங்க படிக்கட்டுல வந்துடுறோம். இல்ல எல்லாரும் படிக்கட்டு வழியா போலாம், வாங்க. வணக்கம் சார். சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீங்க உள்ள வந்திருக்கலாமே, எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? செக்யூரிட்டி சார், ரிசப்ஷன்ல உட்கார வைக்க வேண்டியதானே சார்? எதுக்கு இங்க நிக்க வச்சிருக்கீங்க? ஐயோ இல்ல சார், அவர் ரிசப்ஷன்ல உட்காரதான் சொன்னாரு, நாங்க தான் கிளம்பணும்னு நின்னுட்டோம். ஓ ஓகே. இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டாஃப். இவங்க எல்லாரையும் நீங்க மீட் பண்ணணும் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓகே, அதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். 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 இவங்க எல்லாம் தான் இந்த பொருட்களை தயாரிச்சது. அதான் நீங்க இவங்களை மீட் பண்ண சந்தோஷப்படுவீங்கன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். அதே சமயம் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் பாதி சம்பளம் போதும்னு சொல்லிட்டாங்க. நாங்க சம்பளமே வேணாந்தேன்னு சொன்னோம். மகேஷ் சாரதே பாதி சம்பளமாச்சு வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கம்பெனில இப்படி எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அப்புறம் ஏன் கையால நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சார், நீங்க இவ்ளோ அன்போட எங்க குழந்தைங்களுக்காக இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நீங்க இதுக்காக உங்க ஒரு நாள் ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சார் சொன்னாரு. சார் அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லல சார், செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். இல்ல அவர் தப்பா எதுவும் சொல்லல.
செக்யூரிட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் தானே சார். எங்களுக்காக இவ்ளோ பெரிய மனசோட எல்லாம் செஞ்சு கொடுக்கற உங்க கையால வாங்கிக்கிறது தானே சார் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா என்ன பொறுத்தவரை இவங்க செஞ்சதுதான் பெரிய விஷயம்.